Exercise 3.14 என்ன கொடுத்திருக்காங்க? Write each of the following expression in terms of alpha plus beta and alpha beta. ஸோ இங்க 4 குடுத்துருக்காங்கல்ல. இது நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, இங்க பீட்டா தனியா இருக்கு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்மேட்ல நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஏன் இந்த ஃபார்மேட்ல எழுத சொல்லணும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த ஃபார்மேட்ல எல்லா சம்முக்கும் இதுக்கு மேற்பட்டு வர எல்லா சம்முக்கும் இந்த ஃபார்மேட்ல எழுதினா தான் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வச்சு இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம முதல்ல எல்லாத்தையும் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் சம். இப்போ ஆல்ஃபா பிளஸ் 3 பீட்டா பிளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபா. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் சம்ம நம்ம எப்படி போடலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இங்க 3 பீட்டா 3 ஆல்ஃபா வந்து எதுல இருக்கு? டினாமினேட்டர்ல இருக்கு. நான் என்ன பண்றேன்? 1/3 3 நானு காமனா எடுத்துக்கிறேன். சரியா? 3 வெளியில காமனா எடுத்துக்கிட்டா இங்க என்ன இருக்கும் பாருங்க. ஆல்ஃபா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. சரியா? 3 நான் காமனா வெளியில எடுத்துக்கிறேன். எல்சிஎம் எடுத்துக்கிறதுக்குலாம் டிஸ்டர்பன்ஸா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா, நம்ம டைரக்ட்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் த எல்சிஎம். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா, பீட்டா அப்படின்றத நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா, see here this is alpha square plus beta into beta will be beta square. ஓகேவா? இப்போ நமக்கு இதுதான் ஃபைனலான இல்ல. நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடுவோம். திஸ் இஸ் பிளண்டர். இது ராங். சரியா? பாருங்க, இது ஆல்ஃபா ஸ்கொயருக்கு ஸ்கொயர் இருக்கு, பீட்டாக்கு ஸ்கொயர் இருக்கு, பிளஸ்க்கு இங்க ஸ்கொயர் இருக்கா? இல்ல. நம்ம இங்க பிளஸ்க்கும் சேர்த்து ஸ்கொயர் போடணும். அப்படி எழுதக்கூடாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, so we know the formula, that is a plus b whole square formula நம்ம அப்ளை பண்ணலாம். a plus b ன்னு எடுத்துக்கலாம், alpha plus beta ன்னு எடுத்துக்கலாம், எது வேணா எடுத்துக்கலாம். so a plus b, நமக்கு a plus b whole square formula தெரியும். இது என்ன பார்த்தீங்கன்னா a square plus b square plus 2ab. சரியா? a square plus 2ab plus b square ன்னு எழுதலாம், மாத்தியும் எழுதலாம். இப்போ a plus b the whole square, இந்த பிளஸ் 2ab இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? மைனஸ் 2ab. தட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். சரியா? இங்க பாத்தீங்கன்னா a இஸ் ஆல்பா, b இஸ் பீட்டா. a இஸ் ஆல்பா அண்ட் b இஸ் பீட்டா. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? பாருங்க, a இஸ் ஆல்பாவா, தட் இஸ் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் b இஸ் பீட்டாவா, பீட்டா ஸ்கொயர். That is equal to இங்க a plus b whole square, that is alpha plus beta the whole square minus 2 alpha beta. இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் ஆல்பா பிளஸ் பீட்டால இருக்கு, ஆல்பா பீட்டால இருக்கு. ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து நமக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா கிடையாது. இப்போ நம்ம ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இடத்துல நம்ம என்ன போடணும்? See, this is alpha square plus beta square. அந்த இடத்துல என்ன போடணும் பாருங்க, 1/3 into alpha square plus beta square இடத்துல என்ன போடணும்? alpha plus beta the whole square minus 2 alpha beta. ஓகேவா? பை இங்க என்ன இருக்கு? ஆல்பா பீட்டா இருக்கு. ஸோ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம இதை போடுறோம். த ஃபைனல் ஆன்சர் இஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா பை இந்த 3 உள்ள கொண்டு வந்துடலாம், 3 ஆல்பா பீட்டா. கிளியரா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். நம்ம ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் என்ன, நிறைய பேர் இதோட நிறுத்திடுவாங்க, இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நமக்கு தேவை. நம்ம எந்த ஃபார்மேட்ல எழுதணும்? ஆல்பா பிளஸ் பீட்டா ஃபார்மேட்ல நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போடலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 1 பை ஆல்பா ஸ்கொயர் பீட்டா
1 by alpha square beta plus 1 by beta square alpha. ஓகேவா? ஸோ இதுல பார்த்தோம்னா, நம்ம என்ன பண்ணலாம்? இதே மாதிரி எல்சிஎம் தான். எல்சிஎம்க்கு என்ன பண்ணணும் பாருங்க. இது 2த்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் கீழ முதல்ல எழுதுறேன். கீழ பார்த்தீங்கன்னா, ஆல்பா ஸ்கொயர் இன்டு ஆல்பா இஸ் ஆல்பா கியூப். பீட்டா இன்டு பீட்டா ஸ்கொயர் இஸ் பீட்டா கியூப். ஸோ இந்த மாதிரியும் போடலாம். எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ற மாதிரியும் போடலாம். சரியா? இல்ல இது நமக்கு கியூப் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 பை சரியா? இங்க பாருங்க ஆல்பா இருக்கு. இங்கேயும் ஆல்பா இருக்கு. ஸோ நான் ஆல்பாவ காமனா வெளியில எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கேயும் பீட்டா இருக்கு. இங்கேயும் பீட்டா இருக்கு. பீட்டாவ நான் காமனா வெளியில எடுக்கிறேன். இப்போ இங்க என்ன வரும் பாருங்க 1 பை ஆல்பா ஸ்கொயர்ல இருந்து ஆல்பாவ வெளிய எடுத்துட்டேன். ஸோ இங்க ஆல்பா மட்டும் தான் இருக்கும். ஒரே ஒரு பீட்டா தான் இருக்கு. நான் பீட்டாவ வெளியில எடுத்துட்டேன். பிளஸ் இங்க 1 பை இங்க என்ன இருக்கு? ஆல்பா, பீட்டா வெளிய எடுத்தோம்னா, ஒரு ஆல்பாவும், ஒரு பீட்டாவும் வெளிய எடுத்தா, இங்க என்ன இருக்கு? பீட்டா மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம காமனா வெளிய எடுத்துட்டும் போடலாம். இந்த மாரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு கேன்சல் பண்ணியும் போடலாம். எப்படி வேணா போடலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டூ 1 பை ஆல்பா, பீட்டா அப்படியே இருக்கு. ரைட்? நெக்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கிறேன். ஆல்பா, பீட்டாக்கு எல்சிஎம் என்னது? ஆல்பா, பீட்டா இஸ் எல்சிஎம். அதாவது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு, இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டூ ஆல்பா பிளஸ் பீட்டா. ஸோ என்ன வரும் பாருங்க 1 பை ஆல்பா பீட்டா இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா பை ஆல்பா பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா பை ஆல்பா பீட்டா இந்த ஆல்பா பீட்டா இந்த ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இப்படியும் எழுதலாம் ஆர் ஆல்பா பிளஸ் பீட்டா பை ஆல்பா ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஆல்பா பீட்டா த ஹோல். சரியா? இதுல இம்பார்ட்டண்டா நம்ம பசங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சி இங்க இங்க மட்டும் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயருக்கு ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர் போடுறீங்களே ஆனா இதுக்கு இது ராங் என்னது ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் நாட் ஓகேவா ஈக்குவல் டு என்ன வரணும் ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் போடக்கூடாது இது போடக்கூடாது ஆனா ஆல்பா ஸ்கொயர் மல்டிப்ளைடு பீட்டா ஸ்கொயர் இங்க பிளஸ் சைன் இல்லாம இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். சரியா? இந்த மாதிரி நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க இது பண்ணக்கூடாது. ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பை ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன போடலாம் தேர்ட் ஒன் போடலாம். த்ரீ ஆல்பா மைனஸ் ஒன் 3 பீட்டா மைனஸ் ஒன். ஸோ இது நார்மல் மல்டிப்ளிகேஷன்ல நம்ம முதல்ல போடலாம். பார்த்தீங்கன்னா 3 ஆல்பா இன்டு 3 பீட்டா மல்டிப்ளை பண்றோம் 3 ஆல்பா இன்டு 1 மல்டிப்ளை பண்றோம் அப்புறமா 1 இன்டு 3 பீட்டா மல்டிப்ளை பண்றோம் அப்புறம் 1 இன்டு 1 மல்டிப்ளை பண்றோம். ஸோ என்ன வரும்னு பார்க்கலாமா 3 ஆல்பா இன்டு 3 பீட்டா இஸ் 9 ஆல்பா பீட்டா. ஓகேவா? ஸோ இங்க என்ன இருக்கு பிளஸ் இருக்கு பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் மைனஸ் 3 ஆல்பா இன்டு 1 இஸ் 3 ஆல்பா. Next, minus into plus is minus. 1 into 3 beta is 3 beta. அப்புறமா minus into minus is plus 1. Okay. So, இது நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க 9 alpha beta. So, alpha beta வந்தாச்சு. இப்போ alpha plus beta நம்ம என்ன பண்றோம் பாருங்க. இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. ஸோ மைனஸ் 3 நான் காமனா வெளியே எடுத்துட்டு ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னு எழுதுறேன். இங்க மைனஸ் இருக்கு, இங்க எப்படி பிளஸ் இது வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ காமனா மைனஸை வெளியே எடுக்கும் போது இப்போ மல்டிப்ளை பண்றேன் பாருங்க மைனஸ் இன்டூ இங்க பிளஸ் இருக்கு மைனஸ் இன்டூ பிளஸ் இஸ் மைனஸ் அதே மாதிரி மைனஸ் இன்டூ பிளஸ் இஸ் மைனஸ் மைனஸை நம்ம காமனா வெளியில எடுக்கும்போது நமக்கு என்ன வந்துடும் இங்க பிளஸ் சைன் வந்துடும் பிளஸ் 1 கிளியரா? ஸோ மைனஸ் 3 நம்ம காமனா வெளியில எடுத்தோம்னா பாருங்க நமக்கு இங்க மைனஸ் வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் மைனஸ் இப்போ நம்ம இங்கேயும் நம்ம மைனஸ் போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மைனஸ் 3 இன்டூ ஆல்ஃபா இஸ் மைனஸ் 3 ஆல்ஃபா வந்துடும். இப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் என்னவாயிடும் இங்க பிளஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் வரக்கூடாது நமக்கு மைனஸ் தானே வேணும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் இங்க பிளஸ் போடுறோம். ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர்
9 alpha beta minus 3 alpha plus beta plus 1 is your answer. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் போடலாமா? ஃபைனல் ஒன். alpha plus 3 by beta plus beta plus 3 by alpha. ஸோ இங்கேயும் வந்து LCM டைப் தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் படிக்கும்போது பீட்டாவையும் ஆல்ஃபாவும் மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை. ஆல்ஃபா இங்க மல்டிப்ளை பண்ணணும், பீட்டாவை இங்க மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? ஆல்ஃபாவை இங்க மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா பிளஸ் பி. ஆல்ஃபா பிளஸ் 3 இல்லையா? இங்க ஆல்ஃபா பிளஸ் 3. ஆல்ஃபா பிளஸ் 3 ஆல்ஃபா பிளஸ் 3. ஓகேவா? பிளஸ் இங்க பீட்டா. பீட்டா இன்டூ பீட்டா பிளஸ் 3 பை இங்க என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா. சரியா? இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும், அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். இப்போ பாருங்க, ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 3 ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்டூ பீட்டா இஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 3 பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ இது பார்த்தோம்னா திரும்ப நான் அப்படியே எழுதுறேன். ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் எழுதிட்டு பிளஸ் இங்க 3 ஆல்ஃபா 3 பீட்டா இருக்கு. ஸோ 3 நான் காமனா வெளியே எடுத்தேன்னா என்ன வரும்? 3 இன்டூ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. ரைட்? 3 ஆல்ஃபா பிளஸ் 3 பீட்டா காமனா எடுத்தா 3 இன்டூ ஆல்ஃபா இஸ் 3 ஆல்ஃபா, 3 இன்டூ பீட்டா இஸ் 3 பீட்டா. ஸோ இப்போ இதோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா இல்ல. இங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து அகைன் சொன்ன மாதிரி தான், இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்ம எந்த ஃபார்முலா போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா a plus b whole square, that is a plus b the whole square. முன்னாடி ஃபர்ஸ்ட் சம் போட்டோம்ல அதே தான். It is equal to a square plus b square plus 2ab. அப்போ இங்க பார்த்தோம்னா a plus b the whole square minus 2ab equals a square plus b square. இந்த plus 2ab இந்த பக்கம் வந்தா minus 2ab. Here a is alpha, b is beta. அப்போ நம்ம பாத்தீங்கன்னா இங்க என்ன வரும்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்கிறதுல நம்ம என்ன எழுதணும்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா எழுதிட்டு அதுக்கப்புறமா என்ன எழுதணும்? பிளஸ் 3 இன்டூ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா by alpha beta. ஓகேவா? this is your final answer. இப்போ நம்ம வந்ததெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. alpha plus beta, alpha beta, alpha plus beta, alpha beta. ஸோ நமக்கு இது alpha plus beta கொடுத்துருப்பாங்க, alpha beta கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சரை போட வேண்டியதுதான். கிளியரா?